நல்லதென மாமுனிவன் நளினமுடன் மகிழ்ந்து செல்ல மகவான சிறுவர்தனை வளர்க்க மாகாளி என்ற வடபத்திர காளி ஓகாளி என்ற உயர்ந்த விளக்காரி பெண்ணல்ல போர்க்கு பொருடர் மிக போராது விண்ணவரும் மன்னவரும் வெறுமாவும் போராது அப்படியே தொட்ட ஆங்கார மகாளி இப்படியே நன்றாய் இவர் இருக்கும் நாளையிலே ஆணொருவன் தன்னால் அழியா வரங்கள் பெற்ற தானொருவன் தனையும் சக்தி உமைதனையும் கெணியா வரங்கள் பெற்று கீழும் மேலும் அடக்கி துணிவாக தேவர்களை தூளிபடையவள் கொண்டு தேட்டமுடன் 7 செகல் கடந்த புறத்தில் கோட்டையது இட்டு குறும்பு செய்து ஆண்டனே தேவர்கள் சென்று சிவனார் கபயமிட மூவரும் ஒத்திருந்து முழுதும் வீசாரமிட்டார். இந்த குழந்தைகளை வளர்ப்பதற்கு பக்குவம் உள்ளவர்கள் பெண்கள்தான் என்று ஆராய்ந்து காளியை கூப்பிட்டார்கள். ஏன் காளியை கூப்பிட்டார்கள் என்றால், காளியம்மா எனக்கு படைத்தளபதிகள் வேண்டும் என்று தவம் இருந்தாள். எதற்காக படைத்தளபதிகள் என்றால், தக்கன் என்ற அரக்கன் அநேக வரங்கள் பெற்று கீழ்லோகமும் மேல்லோகமும் அடக்கி தேவர்களையும் மக்களையும் கொடுமைப்படுத்தினான். அவன் வரங்கள் வாங்கும் பொழுது ஆண்களால் எனக்கு எந்தவித இடையூறும் வரக்கூடாது என்று வரங்கள் வாங்கினான். அதனால்தான் காளியை கூப்பிட்டார்கள். ஓகாரி என்ற காளியே, நீ யுத்தத்திற்கு செல்லும் பொழுது இந்த பிள்ளைகளை வளர்த்து படைத்தளபதிகளாக்கி நியமித்துக்கொள் என்று கூறினார்கள். குழந்தைகளை கொடுக்கும் பொழுது வள்ளல் சிவனாரையும் மறை வேதாக்களையும் 30 முக்கோடி முனிவர்களையும் 40 நாற்கோடி நல்ல ரிஷிகளையும் தேவர் முதலாய் தேவேந்திரன் வரையும் மூவர் அர்வர் முதன்மையானவர்களையும் கிணநாதர் கிம்புடர்கள் நந்தி குமாரனையும் சக்தி உமையும் சரசுவதியும் பார்வதியும் எத்திசையிலும் உள்ள வானோர்கள் எல்லோரையும் வருத்தி தேவ சங்கங்களும் கூடி மங்கள வாத்தியங்கள் முழங்க சாத்திரங்கள் ஓத எல்லோரும் சந்தோஷமாக குழந்தைகளை வளர்ப்பதற்காக காளியம்மாவிடம் கொடுக்கிறார்கள்.